सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे पुनः मुमुक्षुत्व अभावे निमित्तमुक्तं तत्राह तथा ब्रह्मज्ञानादपि परं पुरुषार्थी दर्शयति ब्रह्मविदाप्नोति परं ஒவ்வொரு காரணமும் சம்பவிக்காது. அப்படி வளர்த்து வைராகியம் எல்லாம் வேண்டாம், நித்தியானத்தை வச்சு வைக்க முடியாது, விவேகம் வர்றதுக்கு இல்லை. ஏன்னா நித்தியம் பல நித்தியங்கள் இருக்கு அப்படிலாம் சொல்லிருந்தாங்க. அதே மாதிரி முமுட்சுத்துவமும் வராது அப்படின்னு. ஏன்னா முமுட்சுத்துவத்துல ஏன் முமுட்சுத்துவம் மோட்சத்துல நிச்சயம் ஏன் வராது அப்படின்னு கேட்டா, மோட்சத்துல இவனுக்கு பல நஷ்டங்கள் இருக்கு. அதாவது போதும் பலது இவனுக்கு கிடைக்காம போயிடுவது. ஆகையாவே அவனுக்கு மோட்சத்துல நிச்சயம் வராது. யாருக்குன்னா பூர்வபக்ஷம். இப்ப சித்தாந்தி நினைக்கிறோம் இது எல்லாமே வரும்னு வயசா கொண்டு வராது இல்லையா? அப்ப முமுட்சுத்துவம் வரத்து வராம போகிறதுக்கு நீ என்ன காரணம் சொன்னியோ அது இல்லைன்னு சொல்லி பிரம்ம ஜானாவதி பரம் புருஷார்த்தம் பிரம்ம இது ஆத்மோதி பரம் வித்யாதி. இந்த ஒரு விஷயம் இருக்கு. இந்த சூத்திரத்துல அகஹான ஒரு படம் இருக்கு. இந்த அகஹாங்கிற பதத்துக்கு பாஷ்யக்காரர் ரெண்டு அர்த்தம் பண்ணிட்டாங்க. நமக்கு பார்த்தா என்ன அர்த்தம் பண்ணாக்கா சரியா புரியாது. ரெண்டு அர்த்தம் பிரிச்சு பிரிச்சு பண்ணிட்டாங்க. என்ன தெரியுமா? மூலத்துல பாருவோம். யஸ்மா, இந்த யஸ்மாத்திலிருந்து தஸ்மாத் பர்யந்தம் ஒரே வாக்கியம். யஸ்மா வேதேவ அக்னிஹோத்ராதீனாம் விசேஷஸ்தானானாம் அனித்ய ஃபலதாம் தரிசயதி தஸ்மாத் இது ஒண்ணு. யஸ்மாத் பிரம்ம வேதேவ பிரம்ம விஞ்ஞானாதபி பரப்புருஷார்த்தம் தரிசயதி தஸ்மாத் இந்த ரெண்டு. அதாவது அபஹா அதனாலே, அதனால எதனாலே வேதம் கர்மபலம் எல்லாம் அனித்தியம் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனாலே இதுவும் ஒரு அர்த்தம். பிரம்மஜானத்தால வரக்கூடிய பலம் நித்தியம்னு சொல்லி கொடுத்ததுனாலே இந்த ரெண்டுல எதை வச்சுக்கணும்? அபகாங்கிறது வேதம் கர்மபலம் எல்லாம் அனித்தியம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறது. நித்தியமான காலத்துக்காக பிரம்மஜானம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றா. அவசரமா போகும்போது இருக்கு இல்லையா? அல்லது வேதமே பிரம்மஜானத்தான நிச்சயமான புருஷங்கள் புருஷார்த்தம் வரும் அப்படின்னு சொன்னதுனாலே அவசியம் பிரம்மஜான பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு சொல்லிருக்க பாஷகாரர் ரெண்டு சொன்னதுக்கு பிரயோஜனம் சொல்றாரு. அது நிஜபாதிக்காக அதுல கர்மபல அனித்தியங்கிறது மாத்திரம் சொல்லி இருந்தால் அதனால விவேகம் வைராக்கியமான சித்திக்கலாமே மோட்ச சித்திக்க முமுட்சுத்துவம் சித்திக்க நாலு சாதன புத்தகத்துல ஒன்று ரெண்டு மூணு சித்திக்கும். ஆனா முமுட்சுத்துவம் சித்திக்கணுங்கிறது அவசியம் சரியா? ஆனால் பிரம்ம விஞ்ஞானா பரம்புருஷார்த்தம் தரிசயதி வேதமே அதையும் சொல்லி கொடுத்துருக்கு. அதனாலே அப்படின்னு சொன்னாலே அப்படின்னா அது வேணும்னு ஆகும். ஏன்? அதனால பரம்புருஷார்த்தமாக மோட்சத்தை சொல்லியிருக்கிறபடியாலே அதுவும் பிரம்ம ஜானத்தினாலதான் ஒரு வேதம் தெரிஞ்சிருக்கிறதுனாலே அப்படின்னு அர்த்தம் பண்ண அப்படின்னா எனக்கு பிரம்மஜானம் வேணும் ஆசை. அதான் மூக்குத்துவம். ஆனா மூக்குத்துவத்தை சித்தி பண்றதுக்காக இந்த அர்த்தம். ஆனா இது ரெண்டுமே அவசியத்தினால எடுத்துட்டு அதுதான் சொன்னா பரமித்யாதி அகா உபகம் கரதி இதெல்லாம் முடிஞ்சாச்சு. உபகம் தஸ்மா யதோக்த சாதன சம்பத்தி அனந்தரம் பிரம்மஜானா கர்த்தவ்யா. இந்த சாதனத்துக்கு பற்றி சித்திச்சாச்சுன்னா பிரம்மஜான பிரம்ம விஞ்ஞான கர்த்தவியாங்கிறதுக்கு அதுக்குள்ள ஒரு அம்சம் இருக்கு. யதா பரிபூர்ணோ ஹேது அனந்தரம் அவசியம் காரியம் ஆரம்பத்தையும் அத கர்த்தவியா இது ஆவசியகதாமாக பாஷ்யக்காரர்
பிரம்மஜானத்தை வருவதுதான் சொல்லலாம். அதுல கட்டளையான்னு சொன்னா பிரம்மஜானத்தை ஆசையை செய்ய வேண்டுமா, ஆசை தானா வருமா? இந்த முக்கியமானவனுக்கு பிரம்மஜானம் தான் அவனுக்கு ஒரே காரணம் தெரிஞ்சாச்சுன்னா அப்பதான் அது வாங்கினேன்னு ஆசை வரும். அந்த ஆசை வரவழைக்க வேண்டும் அப்படின்னு உண்டா வந்தா வந்தது அழகா வருது. அது எதுக்காக சொன்னார் அப்படின்னு சொன்னால் பரிபூர்ணேது அனந்தரம் அவசியம் காரியம் ஆரம்பிச்சு அது அவசியமா வருங்கிறது காண்பிக்கிறதுக்காக சொன்னாங்க. அதை பண்ணணுங்கிறது அப்படி அர்த்தத்தில் வச்சிருக்காங்க. அவசியம் கர்த்தவியம் அப்படின்னு சொன்னாங்க. அவசியம் தெரியுது. இந்த மாதிரி ஒரு பிரம்மஜானத்தை அவசியம் ஏற்படும். ஏன் எல்லா காரணமும் ஒன்னா சேர்ந்து விட்டுனா, ஒரு இடத்துல சேர்ந்து விட்டுனா அப்ப நிச்சயம் காரணம். இப்ப இவனுக்கு பிரம்மஜானத்துல இஷ்ட வரத்துக்கு வேண்டிய காரணங்கள் இந்த சாதனம் தெரிஞ்சு, இந்த சாதனத்துக்கு செய்து இருந்ததுன்னா உடனே பிரம்மஜானம் வரணுங்கிற ஆசை. அதனால அவசியம் வருங்கிறதுக்கு கர்த்தவியானம் போடுறாங்க. எதா வைதானுஷங்கா அதிகாரம் பூர்வீகமான பிரம்மாத்மன்யமான பிரவர்த்தித்தவ்யம் பிரம்ம ஜிஞாசாயாம் ரெண்டு திருஷ்டாந்தம் கொடுக்குற. பிரதீப்த சிரசா இவ ஜலராசு புருஷதா இவ சுஸ்வாது பலம் அங்குரியத்வேன அக்ர பாதேன யஸ்மாத் தஸ்மாத் பிரம்ம ஜிஞாசா கர்த்தவ்யா. சரியா? அதாவது என்ன சொன்னார், வைதானுஷங்கா அதிகாரம் புதியமான இந்த அதிகாரி வைகத்துடைய சம்பந்தத்துல கண்டாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. வைகமா வாண்டாம், ரொம்ப ரொம்ப உத்வேகமா வேண்டாம் அப்படின்னு வைகத்தை ஒட்டி கழிச்சா தேவையில்லைன்னு இருக்கு. ஆனால் பிரம்மாத்மத்துவம் இவனுக்கு கிடைக்காத படிதான் அதை எப்படி கொடுத்துதான் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் இப்போ பிரம்மாத்மத்துவம் கையில கிடைச்சா மாதிரி இல்லை. பிரம்மாத்மத்வம் ஹஸ்தப்பிராப்தியோ மன்யமான பிரம்மாத்மத்வம் எங்கேயோ தூரம் போய் அடைய வேண்டியது நம்ம கையிலே. இது ரெண்டு தெரிஞ்சாச்சுன்னா உடனே நம்ம பிரம்மஜானத்தை சொல்லிட்டோம். பிரவர்த்தித்தவ்யம் பிரம்ம ஜிஞாசா. இது ரெண்டும் தெரிஞ்சு கொடுக்கணும்னு வச்சுக்கிறேன். நான் பேசாம இருக்கவே மாட்டேன். அதுக்கு ரெண்டு திருஷ்டாந்தம் கொடுக்குறாரு. அப்படிங்கிற சமயத்துல ஜலராசி பக்கத்துல இருக்குன்னு தெரிஞ்சு விட்டான்னு வச்சுக்குவார். உடனே அதுதான் போயிடுவான். ஒரு சமயம் நம்ம ஜலத்தை இல்லைன்னு சொன்னா பாவம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஜலம் ஒண்ணு இருக்குங்கிறது தெரிஞ்சு விட்டாங்கன்னா போயிடுவான். அந்த மாதிரி இது ஒரு ஹஸ்தப்பிராப்தம் மன்யமானதுங்கிறது வேறனே எல்லாம் பிடிக்கிறேன்னு சொன்னா போறாரு. இதை விட்டா இன்னொன்னு பிடிக்கிறது இருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வரணும். அதனால ரெண்டு இருக்கிறதுனால அவசியம். இது ஒரு திருஷ்டாந்தம். இன்னொரு திருஷ்டாந்தம், அந்த மரத்துல கொஞ்சம் கிட்ட ஒரு பழம் தொங்குறது. இவனுக்கு பழம் வேணும், கையை நீட்டுறான். அந்த கால் நுனியில அப்படி நின்றுட்டு கையை தொடர்றது, கையால தொட முடியாது. என்ன பண்ணுவாங்க, தொடர தூரத்துல இருக்குன்னா அவசியம் எடுக்கிற வேண்டியதான். எட்டவே இல்லைன்னு சொன்னா சரி போயிட ஒண்ணும் பண்ண முடியாது, போயிடுவாங்க. ஆனா கை நுனியால தொடர அளவுக்கு இருக்கு. எங்க அந்த மாதிரி ஒரு விசாரத்தை அளிக்கிறாருன்னா நன்னாவே சுலபமா படிக்க முடியாதுங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரயத்தனம் பண்ண மாட்டான். ஆனா எட்டரை தூரத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டாங்கன்னா அப்பதான் அது என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். ஏன் அப்ப அதே மாதிரி இங்கே பிரம்ம ஜிஞாசை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற தீர்மானத்தை வந்து இந்த பிரம்ம ஜானம் பிரம்ம நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா அப்ப என்ன செய்யணுமோ செஞ்சிருப்போம். பிரவருத்தி பரிசம் வரும். இது நமக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு முன்னாடி நினைச்சிட்டாங்கன்னா அப்போ பேசாம இருந்துருவோம். அதுல பிரவருத்தி வராதேங்கிறதுக்காக இந்த சாந்தம் கொடுக்குறாங்க. ரொம்ப நல்ல சாதுவான ஒரு பழத்தை அங்கே அக்கறையில கை நுனியாக விடுறோம்னா அதுவும் நின்றுட்டு அக்கற சாதம் அப்பதான் சொல்ல முடியும். இல்லைன்னா கொஞ்சோண்டு கிடைச்சிருக்கு. ஏவம் பற்றி அர்த்தாத் கர்ம ஜிஞாசாயா நேரேன பூர்வோக்தம் அசகத்தேன பூர்வோக்தேன நியாயேன நிராகரியது. இது இவ்வளவு சொன்னதுனால நமக்கு என்ன சித்தமா எடுத்தோம்னா இப்பேற்பட்ட ஒரு நிலை எப்போ வரும்? முதல்ல பிரம்ம கர்ம ஜிஞாசை பண்ணிட்டு வந்தா வராது. அப்ப அதை சொல்லல
நமக்கு இந்த பிரம்மஜானம் பரியாணம் அப்படிங்கிற ஒரு நிலை வரணும்னா எந்த காரணங்கள்லாம் சேர்ந்தா வருமோ அந்த காரணங்களை தான் இங்க அனுபவத்தினால சொல்லணும். அதுதான் காரணத்துக்கு சம்பத்தி ஒரு மோட்சப்படுத்துறதுங்கிறதுக்காக இது தீர்க்கமானது. அதனுடைய ஆனந்தரியமாக அப்படிங்கிறது நியாய புரஸ்கரமாக நிராகரிக்கப்படும். இது முடிஞ்சு போச்சு. அடுத்தது அதக 2 சத்துக்கு வியாக்கியானம் பண்ணியாச்சு. சூத்திரத்துல பிரம்ம ஜிஞாசா இது பண்ணிருக்கு. இதுக்கு ஆட்சியக்காரர் விஜயம் காமிச்ச பிரம்மண விஞ்ஞாசா பிரம்ம ஜிஞாசா. விக்கிரகம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா ஒரு சமஸ்தபதமா இருந்தா அதை பிரித்து அதனுடைய அர்த்தம் சொல்றது விக்கிரகம்னு ஒரு பாதுகாப்பு. விக்கிரகம்னா வேற அர்த்தம் எடுத்துக்கிட்டான். பிரம்ம ஜிஞாசா அப்படின்னா என்ன? பிரம்மணா ஜிஞாசா, பிரம்ம சம்பந்தப்பட்ட ஞாபக விஷயம். பிரம்மணா ஞாபக விஷயம். பிரம்மண விஞ்ஞாசா பிரம்ம ஜிஞாசா अंतर्गत विचारार्थ अंगलेहि चतुर्थी समापस्य न शब्दाभिषेये अवयवार्थमंगीकृत्य षष्ठी समापः दर्शितः. இந்த இடத்துல 2 இந்த பிரம்ம விஞ்ஞாசா பிரம்ம விஞ்ஞாசான்னு சொல்லிருக்கிறார். இது நமக்கு தெரியாதா? விஸ்வத்தி உள்ளவன் தானே படிச்சவன், காவியெல்லாம் படிச்சவன் தானே, அவனுக்கு தெரியும். பிரம்ம விஞ்ஞாசாங்கிறது நீங்க வந்து என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னா பிரம்ம விஞ்ஞாசா பிரம்ம விஞ்ஞாசா ராஜபுருஷாங்கிறது கொஞ்சம் எப்படி இருக்கிறான், என்ன சமாசா இது அப்படின்னு கேட்டால் ராஜபுருஷா ராஜபுருஷா அப்படின்னு சொல்லலாம். அவர் சொல்லிக் கொடுக்கணுமா என்ன? இந்த இடத்துல ராஜபுருஷா ராஜபுருஷா அந்த மாதிரி பிரம்ம விஞ்ஞாசா பிரம்ம விஞ்ஞாசா இது தத்புருஷமாசா அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணுமா என்ன பாஷிகார்? அவசியம். ஆனா அவர் சொல்லிக் கொடுக்கறதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இது ஏதோ ஒரு இவர் சொல்லிக் கொடுக்கலன்னா ஒரு கட்டம் ஒரு சந்தேகம் இருக்கு, அந்த சந்தேகம் நிவர்த்தி ஆகாது அப்படின்னு தெரியுது இல்லையா? என்ன சந்தேகம்னா நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இவர் எழுதுற காலத்துல இதுக்கு முன்னாடி சில விருத்திக்காரர்களா இருந்திருக்கா, அவன் என்ன சொல்லியிருக்கான்னா பிரம்மணே விஞ்ஞாசா பிரம்ம விஞ்ஞாசா சதுர்த்தி தத்புருஷ சமாசம் கண்டிச்சு. இந்த சமாசம் இந்த சப்தத்துக்கு பிரம்மத்துக்காக பிரம்மணி பிரம்மணினா பிரம்மத்துக்காக பிரம்மத்தை அடையறதுக்காக எந்த ஒரு ஜிஞ்ஞாசையோ அந்த ஜிஞ்ஞாசா பிரம்ம ஜிஞ்ஞாசா. பிரம்மங்கிறது பலம், அந்த பலத்தை அடைய வேண்டும். அதை அடையறதுக்காக எந்த ஜிஞ்ஞாசையோ அந்த ஜிஞ்ஞாசா தான் பிரம்ம ஜிஞ்ஞாசா. அப்ப எப்படி அர்த்தம் சொல்லலாம்? பிரம்மணி பிரம்மத்துக்காக பிரம்மத்தை அடைவதற்காக ஜிஞ்ஞாசா பிரம்ம ஜிஞ்ஞாசா. ரூபதாரு ரூபாய தாரு ரூபதாரு என்ன கட்டாயம் இருக்கா கட்டாயங்களா ரூபத்துக்காக ரூபத்துக்காக அப்படின்னா நாளைக்கு என்ன பண்ண போறாங்க இல்லையா? அந்த மாதிரி அப்படியே சொன்னா பாட்டுக்காரர் சத்திய சமாசத்தை காண்பிச்சு அந்த சமாசம் சரியில்லைன்னு காண்பிச்சா. என்ன சரியில்லைன்னா அர்த்தம் சரியில்லை. பிரம்மன் தான் பலம் சதுர்த்தி சமாசத்தினால கிடைக்கிறது. அந்த அர்த்தம் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா வியாக்கரணப்படி அந்த சமாசம் எந்த சதுர்த்தி தத்துவ சமாசம் வரலாம் அப்படின்னு கேட்டா எந்த 2 பதத்துக்கு சமாசம் பண்றோமோ அந்த பதார்த்தங்கள் 2மே பிரகிருதி விகாரம் பாவம் உள்ளதாக இருக்காங்க. இப்ப ரூபாய தாரு ரூபம் தாருனா காட்சி, தாருவால தானே காட்சி பண்ணப்படுறது இல்ல ரூபம் பண்ணப்படுறது. இப்ப ரூபங்கிறது தாருங்கிறது கஷ்ட காரணம், கட்டையாலே பண்ணப்படுறது ரூபம். ஏன் மண்ணாலே கடம் பண்ணப்படுறது. இப்ப கட்டாயம் இருக்கு, இந்த மாதிரி சொன்னா சொல்லலாம் கடம் இருக்கு, இந்த இடத்துல வரும் அந்த சமாசம். ஆனால் நீங்க எப்படி இருக்கும்? இந்த ஜிஞ்ஞாசைதான் பிரம்மமாக பொறுத்தது உண்டு இல்லை இல்லையா? அதனால அந்த சமாசம் வர வியாக்கரண சாஸ்திரத்துல கேட்டேன்னா தப்பு இந்த சமாசம் இது பண்ணக்கூடாது. அதனால பாட்டுக்கார என்ன பண்ணினா அது சரி, அது சரி. அவளுக்கு என்ன கட்சி சமாசம் தெரியாம போயிட்டா அதுக்கு விருத்திகாரத்தை இதுக்கு முன்னாடி உள்ள விருத்திகாரருக்கு கட்சி தத்துவ சமாசம் அவனை உண்டுன்னு தெரியாத போச்சா, ஏன் அப்படி சதுர்த்தி சமாசத்தை காண்பிச்ச அப்படின்னு கேட்டா அவளுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அவளுக்கு தெரியாதுன்னு இல்லை. அவ என்ன பண்ணினா ஜிஞ்ஞாசாங்கிற இந்த சப்தத்துக்கு விசாரம்னு அர்த்தம் வச்சுட்டா. விசாரம்னு அர்த்தம் வச்சுட்டாச்சுன்னா பிரம்மத்தை பத்தின விசாரம் அப்படின்னு தான் அர்த்தம் கிடைக்கும். அப்ப இந்த சூத்திரத்துல சாமர்த்திய சம்பத்தி வரணுங்கிறது அபசத்தினால தெரிஞ்சது, அது சம்பவிக்கும். அதுக்கப்புறம் பிரம்மத்தியாசை வரணுங்கிறது அதகாங்கிற சப்தத்தினால கிடைச்சது.
அதுக்கு மேல பிரம்ம விசாரம் பண்ணாங்கிறது இந்த சூத்திரத்தால கிடைச்சது. இந்த பிரம்ம விசாரத்துடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டா கிடைக்கிறேன். விசாரத்துக்கு பிரயோஜனம் என்னன்னா இந்த சூத்திரத்துல கவனம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா பிரம்மத்தை பத்தின விசாரம் அப்படின்னு இந்த கருத்து வைக்கிறத எதுக்காக இந்த விசாரங்கிறது சூத்திரத்தை சொல்ல விட்டு போனதாக. இப்போ பிரம்மணா ஜிக்ஞாசா அப்படின்னு சொன்னா அதுக்காக அந்த விருத்திகாரா என்ன பார்த்தா இப்படி சொல்லுங்க முதல்ல பிரயோஜனம் அவசியமாச்சே. முதல் சூத்திரத்துல அவசியம் சொல்லணும் இந்த விசாரத்துடைய பிரயோஜனத்தை. அப்ப என்ன பண்ணா பிரம்மணை ஜிக்ஞாசா பிரம்மத்துக்காக பண்ணக்கூடிய பிரம்மங்கிற ஒரு பணத்தை அடைவதற்காக செய்யப்படும் விசாரம் இது. இப்ப இந்த அர்த்தம் வந்தது இல்லையா? அப்ப இந்த சூத்திரத்துல விசாரத்துடைய பிரயோஜனம் சொல்லப்படுதா? இது எப்ப கிடைக்கணும்? பிரம்மனே விஜயாசா பிரம்ம விஜயாசா அப்படின்னு சதுர்த்தி சமாசம் பண்ணினாதான் ரூபாயதாரு ரூபதாருன்னு சொன்னாதானே இந்த ரூபம் பிரயோஜனம் தெரிவிக்கிறது இந்த கட்டைக்கு. அதே மாதிரி பிரம்மனே விஜயாசான்னு சொன்னாதான் பிரம்மம் இந்த விசாரத்தினுடைய பலங்கிறது சித்தி. இதனால கிடைக்கிறது பிரம்மம். அப்படி கிடைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு சதுர்த்தி சமாசம் பண்ண. சதுர்த்தி சமாசத்துக்கு உங்களுக்கு சூத்திரம் சரியா வராது ஒட்டு வராதுன்னு சொன்னா இந்த சூத்திரம் வேண்டாம் நான் வேற ஏதோ படிக்கிறேன் அப்படின்னு அவ கஷ்டப்பட்டான். ஆனா பாஷ்யக்கார மதத்துல அந்த கஷ்டம் அந்த விசாரார்த்த அந்த பிரம்மங்கிற பதார்த்தத்துக்கு நீங்க விசாரங்கிற விசாரத்துல போய் சம்பந்தப்படுத்தினீங்களானால் அப்ப சதுர்த்தி சமாசம் தான் பண்ண வேண்டியது. ஏன்னா அப்பதான் அது பிரயோஜனம் கிடைக்கும். சப்தாபிஷேயே இந்த விசாரங்கிற அர்த்தத்தை விட்டுட்டு அதுல அர்த்தம் பண்ணாமல் விஜயாசா ஞாபகம் இச்சா அப்படிங்கிற இச்சையை விசாரணம் பண்ணீங்களானால் அப்ப இச்சைக்கு விஷயமானதுனாலே அது பலந்து தானாவே தெரியும். ஆசைப்படும் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அது பலந்தானே ஆசைக்கு விஷயமாகும். விசாரத்துக்கு கர்மகாரகம் சொன்னா அது பலன்களுக்கு தெரிவிக்கமாகாது. ஆனா இச்சைக்கு எது கர்மகாரகமா இருக்கு அப்படின்னு சொன்னா நிச்சயமா இஷ்டம் அது பலமா இருக்கு. இச்சைக்கு எது விஷயமா இஷ்டம்னு தெரியும். பாஷக்காரர் ஞாபகம் இச்சா அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லிட்டு அந்த இச்சைக்கு விஷயமாக பிரம்மத்தை நிர்தேசம் பண்ணியிருந்தாலே இஷ்டம் அதுன்னு தெரிஞ்சு போனதுனாலே பலம்னு கிடைச்சி போச்சு சூத்திரம். அதனால சக்தி சமாசம் பண்ணினாலும் நமக்கு பலன் கிடைக்கும். ஆனா விஜயாசாங்கிற சப்தத்துல இந்த அர்த்தத்தை கொண்டு விசாரத்துல கொண்டு போய் நீங்க பிரம்மத்தை சேர்க்கிறானால் பலங்கிற அர்த்தம் கிடைக்காம போகும். அப்ப நீங்க கஷ்டப்பட்டு சதுர்த்தி சமாசம். இப்போ பாஷகாரர் என்ன பார்த்தா உங்களுடைய அபிப்பிராயத்தை நான் தப்புன்னு சொல்லல. ஆனா இதுக்காக கஷ்டப்பட வேண்டாம். அந்த சப்தார்த்தத்துல லௌகிகமான அவயவார்த்தத்தை வச்சுங்கோ. அந்த இச்சையில போய் பிரம்மத்தை சேருங்கோ. சேர்க்கிறானால் உங்களுக்கு பிரம்மம் கலந்து சௌக்ஷண சமாசம் பண்ணா வியாக்கரணக்காக கோச்சிக்க மாட்டேன். இது அவயவார்த்தம் அங்கீகரித்து சக்தி சமாசா தர்சி ஜாத்தும் இச்சா ஜிஜ்ஞாசாங்கிறது ஜாதாத்துக்கு ஒரு அர்த்தம் சம்பிரசேர்த்தி இச்சை உச்சைன அர்த்தம் தனித்தனி. அந்த ஜிஜ்ஞாசால ரெண்டு அம்சம் இருக்கு இல்லையா? அந்த இச்சையில போய் அங்கீகிட்டார் அதுல பிரம்மத்தை. ஆக இஷ்டமா இருக்கு ஞானத்வாரான்னு சேர்க்கிறோம். ஞானத்வாரா இச்சை அதாவது பிரம்மம் அதனுடைய ஞானம் அதனுடைய இச்சை எதை ஆசைப்படுறான்? பிரம்மத்தின் ஞானத்தை அதை ஆசைப்படுகிறான். அப்ப ஞானத்வாரா இச்சையில என்ன இருக்கு அப்படின்னா இச்சை இஷ்டமா இருக்கு. சரி, பிரம்மதத்துக்கு என்ன அர்த்தம்? 4 பேர் 4 கண்டா சொல்லுவா. அது என்ன பண்றதுன்னா பாஷகார சொன்னா இது அவர் எது மேல இருக்கலாம்னு சொல்றாரோ அதை வச்சுப்போம். இப்போ சண்டை போட வேண்டாம். பிரம்மனா என்ன பிரம்மனா விஷ்ணுவா பிரம்மா மேலே கொண்டு லட்சணத்தில் வரக்கூடிய அந்த எதுக்கு பொருந்துமோ அதுதான் இருக்கு. பிரம்மசப்தஸ்ய அர்த்த நிர்தேச அவசரே பிராப்தே சூத்திரகார ஏவ நிர்தேசீதி கதையை பிரம்மஜ வசியமான லட்சணம் ஜன்மாந்தியதா. இந்த பதத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லணுமே அப்படின்னு கேட்டா நான் சொல்லல. நான் சொன்னா தகராறா இருக்கும். அதனால சூத்திரகாரம் வேலை எதை சொல்றாரோ அதை பிரத்திகாரி பிரம்மசப்தஸ்ய அர்த்தாந்தரமாசந்திய நிரஸ்யதே ததப்பி நகர்த்தவியம் மேல அனுபவிக்கிறது. கடைசி வரியில இதெல்லாம் ஒரே வாக்கியம். ரொம்ப நீட்டமா போகும் இந்த வாக்கியம்.
மற்ற விருத்திக்காரெல்லாம் இவா பார்த்துருக்காங்க, இவா காலத்துல அந்த விருத்தி இருந்திருக்கு, நமக்கு இப்ப கிடைக்காது. அந்த விருத்திகாரெல்லாம் இந்த இடத்துல ஒரு சின்ன விசாரம் பண்ணினான். இந்த பிரம்மஜப்தார்த்த விசாரம் இந்த சூத்திரத்துல பாஷக்காரன் அந்த விசாரம் வேண்டாம், அவர் எதுக்கு லட்சணம் சொல்லப்படாதோ அதுதான் பிரம்மங்க தீர்மானம் ஆயிடும், அதனால இங்க பண்ணி விசாரம் வேண்டாம். அதுக்காக தான் இந்த வாக்கியம் வந்து அவ என்ன விசாரம் பண்ணிட்டா, அவ விசாரம் பண்ணினது தப்புன்னு சொல்ல முடியாது, அவசியம் இல்லை. அவ என்ன பண்ணினா பிரம்மஜத்திற்கு வேற எந்த அர்த்தம் பொருந்தாதுங்கிற இடத்துல ஆகையால பரமாத்மாங்கிற அர்த்தம் தான் எடுத்துட்டாங்க அப்படின்னு தீர்மானம் பண்றதுக்கு ஒரு பெரிய விசாரம் பண்ணிட்டா. என்ன பண்ணிட்டா, என்னெல்லாம் எடுத்துக்கலாம், நகரும் பிராமண ஜாதி இருக்கிறதே, பிரம்மஜத்திற்கு பிராமணன்னு ஒரு அர்த்தம் உண்டு, அதை எடுத்துக்கலாமோ பிரம்ம ஜிஜ்ஞாசால? இதை எடுத்துக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுன்னா பிராமணன் யாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வராது, எல்லாம் தெரியுமே. பிரத்யக்ஷ விசத்வா ஜிஜ்ஞாசியத்வா பாவா ஒரு பூர்வபக்ஷம். பிரம்ம ஜிஜ்ஞாசாங்கிற இடத்துல பிரம்மஜத்தினால பிராமணங்கிற அர்த்தம் ஏன் எடுத்துக்க கூடாது? பதிலா அதான் எல்லாருமே தெரிஞ்சிருக்கேன், அது எங்க தெரிஞ்சுக்கணும் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு பதில். பிரத்யக்ஷ விசத்வா ஜிஜ்ஞாசியத்வா பாவா. அடுத்த கேள்வி ஒரு கேள்வி பதிலாயிட்டா அவ பண்ணி அடுத்த கேள்வி பதில் பார்க்கணும். நாபி தற்கருத்திருக்கா ஜிஜ்ஞாசா பிரம்மணா பிராமணத்திய ஜிஜ்ஞாசா, அதாவது பிராமணனுக்கு வரக்கூடிய ஜிஜ்ஞாசா ஞானிச்சை அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் அப்படின்னு கேள்வி. பதில் என்ன சொல்ற, தப்பு, இது பிராமணனுக்கு மாத்திரம் இந்த ஜிஜ்ஞாசை இல்லை, 3 வருஷம். அதனால இது சொன்னது தப்பு. ஐவர்ணிகா விகார சரி. இந்த பிரம்மஜத்துக்கு ஜீவன்கிற ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கலாம். பிரம்ம ஜிஜ்ஞாசா நாபி ஜீவபரிகிரஹா. அப்போ ஜீவனை எடுத்துட்டோம்னா ஜீவன் சம்பந்தப்பட்ட ஜிஜ்ஞாசைன்னு அர்த்தமாகும். ஜீவன் சம்பந்தப்பட்ட ஜிஜ்ஞாசா அப்படின்னு சொன்னால் ஜீவனுக்கு வரக்கூடிய ஆசை அப்படின்னு அர்த்தமா, இல்ல ஜீவனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையா? எப்படி ஏதாவது அர்த்தம் ஜீவன் சம்பந்தப்பட்ட ஆசையா என்ன அப்படின்னு விசாரம். ஜீவனுக்கு வரக்கூடிய ஜிஜ்ஞாசா அப்படின்னு அர்த்தம் பண்ணினால் ஜீவனுக்கு வரக்கூடிய விசேஷமே அர்த்தம். ஏன்னா ஜிஜ்ஞாசை அவனுக்கு தானே வரப்போகுது. அப்படி இருக்க விசேஷம் ஜீவனுக்கு வரக்கூடிய ஒரு ஜிஜ்ஞாசை அப்படி எதுக்காக சொல்லலாம், ஜீவனுக்கு தான் வரும், வேற யாருக்கும் ஜிஜ்ஞாசை வரப்போகுது, கடத்துக்கா வரப்போகுது. அதனால கருத்திற்கு விசேஷன ஆரம்பிச்சா ஒரு இது சொல்லுவா, சம்பளம் விசாரார்த்தம் தியாக விசேஷன வரப்போகுது. சம்பளம் ஒண்ணு, சில இடத்துல அது ரொம்ப குறைவு. விசாரம் எப்ப வருமோ அப்பதான் விசேஷனம் போடும். இப்ப நீளமான வேஷ்டிய கொண்டு வா அப்படின்னு நான் சொல்றேன். நீளமான வேஷ்டியை கொண்டு வா ஏன் சொல்றேன்னா, இது இல்லாட்டா வேற கலர் வேஷ்டியை கொண்டு வந்துருவான், அதெல்லாம் இல்ல வரப்படாதேங்கிறதுக்காக இந்த விசேஷம் போடுறேன். இருக்கிறதே எல்லாமே நீளம் தான் சொன்னேன். நீளமான வேஷ்டி உண்டா அப்படின்னு சொன்னா ரீஜாவுக்கு சொன்ன வேஷ்டி உண்டான்னு சொன்னாலே அதைத்தான் எடுத்துட்டு வர போறான் இல்லையா? அவ தேவையில்லை அந்த விசேஷம். எப்ப அதுக்கு விசாரம் வருமோ அந்த விசேஷனத்துக்கு அப்பதான் அந்த விசேஷனத்தை போட வேண்டிய ஒரு நிர்பந்தம் தான். இல்லாட்டா அது எப்படி இருக்கு, தலை உள்ள மனுஷனை கொண்டு வா, 2 கண்ணு உள்ள மனுஷனை கொண்டு வா அப்படின்னா சொல்லணுமா? இப்படிதான் இருப்பா மனுஷன் இல்லையா? அதனால இப்படி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இந்த விசேஷத்தை வையிருக்கு. தற்கருத்திற்கு விசேஷன ஆனர்த்தியா. சரி, கர்த்தத்துவம் வேண்டாம், கர்மத்துவம் வச்சுடுவோமே. ஜீவனின் பத்தின ஜிஜ்ஞாசை, ஜீவனுக்கு வரக்கூடிய ஜிஜ்ஞாசைன்னு அர்த்தம் இல்லை, ஜீவனை பத்தின ஜிஜ்ஞாசைன்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். கர்மத்து நித்திய சித்தா, ஜீவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எல்லாருக்கும் தான் ஆசை இருக்கு, தன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு. இது என்ன சாதன ஜோசிய சம்பத்திக்கு அப்புறம் தான் வருதேன். ஜோசியகிட்ட எல்லாரும் போறாங்க, தன்னை பத்தி தெரிஞ்சு தனக்கு என்ன வர போறது என்ன இல்லையா? நித்திய சித்தத்வாகத்தான் உனக்கு உன்னை பத்தி சொல்லி கொடுக்குறேன் ஓ அப்படின்னா உடனே சொல்லிக்குவோம். எனக்கு வந்து என்ன இப்போ போன் நித்திய சித்தத்வாகம் தான். 3வது பிரம்மஜத்துக்கு வேறுன்னு ஒரு அர்த்தம். அதை பத்தி ஜிஜ்ஞாசை வச்சுக்கலாமே அது அப்படின்னு கேள்வி. சப்தராசி கிரகணம், சப்தராசி வேதம், அந்த வேதத்தை பிரம்மஜித்தாய் இங்க எடுத்துக்க முடியாது. ஏன்? சத்திய தர்ம ஜிஜ்ஞாசா ஔத்பத்திக சூத்திராபியாம் அர்த்தவத்துவ பிரமாணத்துவயோர் நிரூபிதத்வா. அந்த விஷயம் முடிஞ்சு போன விஷயம். வேதத்தை பற்றின விசாரங்கள்லாம் தர்ம ஜிஜ்ஞாசையில முடிச்சாச்சு. அதனால இங்க திருப்பி
கொண்டு வராரு. கர்ம ஜிக்ஞாசா சூத்திரம் அங்கேயே ஔத்தத்திய சூத்திரம் 5வது சூத்திரம் இருக்கு. இந்த 2 சூத்திரத்துல அது என்னெல்லாம் சந்தேகம் வருமோ எல்லாம் சரி பண்ணியாச்சு. அதனால நீங்க பிரம்ம ஜிக்ஞாசான மறுபடியும் பிரம்ம ஜப்தத்தினால வேதம்னு அர்த்தத்தை வச்சுக்காது. 3வது கேள்வி. சரி, பிரம்மாணி ஹிரண்யகர்ப்ப அவருக்கும் பேரு உண்டு, அவரை வச்சுக்கலாம். நாபி ஹிரண்யகர்ப்பஸ்ய அது அவாப்தேரது விரக்தஸ்ய பிரம்ம ஜிக்ஞாசோபதேசா. பிரம்மபதம் கூட வாட்டாம அது நினைக்கிறானோ அவனுக்கு தான் இந்த இருக்கு. ராககிருஷ்ண சம்பத்தி உள்ளவனுக்கு இவனுக்கு போய் பிரம்ம ஜிக்ஞாசைன்னு சொல்லி ஹிரண்யகர்ப்ப ஜிக்ஞாசையாது என்ன பிரயோஜனம்? அவனை அது கூட வாண்டான்னா இருக்கான் அப்படின்னா சரி, அப்படி வேண்டாம். அந்த ஹிரண்யகர்ப்பனாக இருக்கிறவன் பிரம்ம ஜிக்ஞாசை பண்ணணும் அப்படின்னு சூத்திரத்தை சொல்லலாம். நாபி தற்கர்த்திருக்கதா ஞான வைராகியோ சகசிங்கத்வாத். அவர் பிறக்கிறதுலேருந்தே அவருக்கு ஞான வைராகியம் அதிகமா இருக்கு. அவர் ஞானம் வரணுங்கிறது புதுசா ஒன்றும் விஞ்ஞானம் பண்ண வேண்டியதில்லை. அதனால இந்த அர்த்தங்கள்லாம் பிரம்மசப்தத்தினாலே எடுத்துக்க முடியாததுனாலே அப்ப என்ன பாக்கி? அந்த பரமாத்மான்னு ஒண்ணு இருக்கு, பிரம்மசப்த அர்த்தம். அதைத்தான் இங்க எடுத்துட்டான் அப்படின்னு ஒரு விசாரம் பண்ணினா திருப்திக்காரெல்லாம். ஆட்டுக்கார சொல்றாரு இந்த விசாரமே வேண்டாம். ஏன்னு கேட்டா மேற்கொண்டு எதுக்கு லட்சணம் சொல்றாரோ அதைத்தான் எடுத்துக்கணும். இங்க பிராமண லட்சணம் சொன்னாரா, இரட்டிகர்ப லட்சணம் சொன்னாரா, வேத லட்சணம் சொன்னாரா, இல்லையா? அதெல்லாம் சொல்லுவோம். அப்ப எந்த பிரம்மத்துக்கு இவர் லட்சணம் சொல்ல போறாரோ ஜென்மாந்திரத்தை அதைத்தான் எடுத்துக்கணும், தீர்மானம் பண்ணிக்கலாம். நீங்க ஒவ்வொன்றா ஆசிங்க பண்ணி அதை நிராகரணம் பண்றது ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை. அதப்படி நகர்த்தவியாக விருத்திகாரெல்லாம் இவளை கஷ்டப்பட்டு புத்தகம் எழுதிங்க, அது தேவையில்லாம போச்சு. அதையே பிரம்மசப்தஸ்ய ஜாத்தியாதி அர்த்தாந்தரம் ஆசங்கித்தவியம். இந்த ஜாதி எல்லாம் எடுக்க முடியாது. அப்புறம் பிரம்மணா கர்மணி சக்தி. சக்தியில 2 சக்தி உண்டு. சம்பந்த சக்தின்னு ஒண்ணு, அது சேஷய சக்தி. சம்பந்தத்தை மாற்றம் காரக சக்தின்னு இன்னும். அது என்ன காரகத்துல வரும்னா கர்த்தா கிரியையோடு சம்பந்தம் வரும்போது காரகத்தை சொல்லுவோம் இல்லையா? அப்ப காரக சக்தியில கர்த்தல் காரகத்துக்கு சக்தி வரும். கரணகாரகத்துல கர்ணகாரகம் நம்ம இப்ப ஜாஸ்தி எங்கேயோ ஒரு சில இடத்துல வருவாங்க. அதே மாதிரி இந்த கர்மகாரகத்துக்கு சக்தி வரும். பிரகமா தூதியா கருத்து பிரகமான்னு நான் சும்மா சொல்றேன், இது அப்படியே எடுத்துக்கலாம். வியாக்கரணப்படி கருத்து பிரகமான்னு சொல்றேன். கர்த்தல் காரகத்துக்கு சக்தி வரும், கர்மகாரகத்துக்கு சக்தி வரும். எப்படின்னு பாருங்க, ஒரு கிரியையோட சொல்றேன். இப்ப ராமர் என்ன பண்ணினார்? வனத்துக்கு போனார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ராமஹா வனம் கதா, ராமஹா வனம் அகச்சது இல்ல அகமது, இப்படி சொல்லலாம் இல்லையா? இது நமக்கு சாதாரணமா இருக்கு. இந்த வாக்கியத்தை எடுத்துட்டோமானா இந்த அகச்சது அது அகமது இந்த கிரியாபதத்துக்கு கர்த்தாவானவர் ராமர். அது இந்த அந்த கிரியைக்கு கர்மாவா இருக்கக்கூடியது வனம். இதுதான் இருக்கு. நான் ராமனை கர்த்தாவா வச்சுக்கணும், வனங்கிறது கர்மாவா இருக்கணும், கமனங்கிறது கிரியை இருக்கணும். ஆனா பதத்தை மாற்றணும். என்ன பண்றேன்னா கமனம் அப்படின்னு சொல்றேன். இப்ப என்ன பண்ற? ராமனா வனம் கமனம்னு சொல்லக்கூடாது, ராமத்திய கமனம் இப்படிதான் வரும். அப்ப என்னாச்சு? இந்த இடத்துல இந்த கர்த்த சக்தி, இந்த சக்தி ராமத்தை காண்பிக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. கர்த்த கர்மனோ ஸ்திருதி அப்படின்னு சொல்றோம். கிருதந்தமான சப்த பிரயோகம் வரும்போது அந்த கர்த்தாவுக்கும் கர்மாவுக்கும் சக்தி வரும். சரி, அதே மாதிரி இந்த கவனத்தோட வனத்தை சேர்ந்தோம். வனங்கமனம் வனத்திய கவனம் அப்படின்னு வரும். வனம் கட்டதிங்கிறது என்ன அர்த்தமோ அதே அர்த்தம், வனத்துக்கு போறது. ஏன்? அது ராமர்னால ராமர் செய்யற அந்த செய்ய அப்படிங்கிற அர்த்தம் தான். இப்படி சொல்லும் போது இந்த சக்தியை வந்து காரக சக்தி சொல்லுவோம். இப்ப இது சம்பந்த சக்தி சொல்லுவோம், கிரியையோட சம்பந்தம் இல்லை. இது இதே இடத்துல கூட சொல்லலாம், ராமர் சம்பந்தப்பட்ட கவனம் அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்பவும் ராமத்திய கவனம் தான். ஆனா ஏதோ ராமர் சம்பந்தப்பட்ட கவனம்னா அவரே போறாரா இல்ல வேற யாராவது அனுப்புறாரா அது எல்லாம் சொல்ல முடியாது. ராமர் சம்பந்தப்பட்டிருக்கா இவ்வளவுதான் அதுல தெரியுமே, நேர கர்த்தா கர்மா இந்த காரகம் தெரியாது. இப்படி எழுதுதான் இருக்கு. இப்ப பிரம்மண ஜிஜ்ஞாசாங்கிறது சக்தி வச்சிருந்தால் ஜிஜ்ஞாசாங்கிற இந்த சப்தங்களுக்கு இது கிருதந்த. கிருதந்த சப்தம்னா ஒரு தாது கிரியாவாகிற சப்தத்துக்கு மேல
பிரவருத்தியானது அது கிருதம் சம்பந்தம். இது ஞாங்கிற தாது. ஞாகாது மேல் சம்பிரத்தியம் வச்சால் அதுவும் ஒரு தாது தான். ஜிஜ்ஞாசது கிரியாபதமாகும். இந்த ஜிஜ்ஞாசாங்கிற தாதுக்கு மேல ஆன ஒரு பிரத்தியம் பாணி சொல்லியிருக்க. அந்த பிரத்தியம் ஜிஜ்ஞாசான்னு இது கிருதத்தை. இந்த ஜிஜ்ஞாசாங்கிற சப்தத்துக்கு கர்த்தாவாரோ அங்கே சக்தி வரும். தேவதத்தஸ்ய பிரம்மணி ஜிஜ்ஞாசா வர்த்தது. தேவதத்தஸ்ய ஜிஜ்ஞாசா வர்த்தது. பிரதீஷனாகும் தேவதத்தன் இந்த ஜிஜ்ஞாசைக்கு கர்த்தாவாகிறான். இன்னொன்று பிரம்மணின்னு நான் சொல்லியிருக்கா சொன்னேன். பிரம்மணா ஜிஜ்ஞாசா தேவதத்தேன தேவதத்தா பிரம்மணா ஜிஜ்ஞாசாம் கரோதி அப்படின்னு சொல்லுவோம். பிரம்மணா ஜிஜ்ஞாசான்னா இப்ப என்ன? பிரம்மத்தை பத்தின ஜிஜ்ஞாசை விஷயம் அது கர்மகாரன். அப்படி சொன்னா இது கர்மகாரக சக்தி. பிரம்மணா ஜிஜ்ஞாசா பிரம்மத்தோடு சம்பந்தப்பட்ட ஜிஜ்ஞாசை அப்படின்னு சொன்னாக்க அது சேஷே சக்தி கேட்கிறது. எந்த சக்தி சொன்னார பிரம்மணி கர்மணி சக்தி. அது ஜிஜ்ஞாசைக்கு கர்மம் வேற, கரோதிக்கு கர்மம் வேற. இன்னொரு உதாரணம் சொல்லுமா? ஓதன் தேவதத்தா ஓதனம் பச்சது. ஓதனங்கிறது கர்மகாரக்கான புத்திய வந்தது இல்லையா? தண்டுலான் பச்சதி. இன்னொன்னு பார்த்தோம். இந்த பச்சதிங்கிற இடத்துல நான் என்ன பண்ணுவேன்? பாகம் கரோதி. பச்சதி பாகம் கரோதியும் உங்க தானே. இப்ப என்னாச்சு? இப்ப நீங்க ஓதனம் பாகம் கரோதின்னு சொல்ல முடியாது. அந்த ஓதனத்தை பாகம் கரோதி. தண்டுலானாம் பாகம் கரோதி. இது ஏன் தெரியுமா? அந்த பாடகான கிருதத்து சப்தமாயிடுச்சு. அப்ப அதுக்கு கர்மாவா இருந்த ஓதனம் இருக்கு, அந்த சக்தி வரும். இதோட சப்தத்தை சேர்த்துட்டாங்க. அப்ப ஓதனானாம் பாடம் கரோதி. இந்த கரோதின்ற இடத்துல இந்த சினந்தமா இல்லாமல் கிருதிகி அப்படின்னு வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ. அப்ப பாகத்திய கிருதிகின்னு அதான் கிருதந்தமா ஒரு சப்தம். அந்த சினந்தமாக போடாமல் அந்த கிரியை சொல்லத்துக்கு ஒரு கிருதந்தമായ சப்தம் போட்டா உடனே இது வந்து சில இதுகள் இருக்கு. இது விளக்கு இருக்கு. நலவுக்காக சாஸ்திரத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல வராது. மற்ற பொதுவான நியமம். அப்ப அந்த விதத்துல பாக்குறது ஜிஜ்ஞாசாங்கிறது பிரம்மணா அதிகம். அந்த ரெண்டு கர்மா, பாகத்துக்கு கர்மா வேற, கிருதிக்கு கர்மா வேற. பாகம் கரோதி அப்படிங்கிறது கரோதிங்கிறது பாகம் கர்மம். பாகத்தின் கர்மக்காரங்க என்னன்னா ஓதனம். அப்படியா? ரெண்டாவது. இப்போ பிரம்மணாங்கிறது கர்மணி சக்தி. இப்ப இங்க கர்மணி சக்திங்கிறது எதுக்காக சொல்றோம்? என்ன ஸ்பெஷலா என்ன வியாக்கரணம் என்ன வேண்டியது சுலபமா கண்டுபிடிக்க முடியுங்க அப்படின்னு பார்த்தா அது சொல்றா. இங்கேயும் விற்பிகாரெல்லாம் வேற என்ன பண்ணிருக்காங்க. விருத்தெந்தரையது தேசலட்சணாம் வியாக்கியாதா தாம் நிரஸ்யதி ந சேவே. கர்மணி சக்தி ந சேவே. அவ தேச சக்தின்னு சொல்ல அங்க அவளுக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அவ என்ன பார்த்தா, நான் பிரம்மத்தை பற்றிய விஞ்ஞானை அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பண்ணியா, அப்ப என்ன ஆகும்னா இங்க சாட்சா பிரம்ம விசாரமா இருக்கக்கூடிய அதிகரணத்துக்கு சங்கதி வரும். நேரடியா பிரம்மத்தை பற்றி என்ன விசாரம் பண்ணப்படுறதோ இந்த சாஸ்திரத்துல அந்த அதிகரணங்களுக்கு எல்லாம் சம்பந்தம் ஏற்படும். ஆனால் அதை தவிர்த்து நிறைய இது இருக்கு. அது பிரம்மத்தை பற்றின விசாரம் இல்லை. அப்படி நிறைய அதிகரணம் இருக்கு. பிரம்மத்தோடு நேரடியா சம்பந்தப்பட்டதே இல்லை. பிரம்மத்தை பற்றின வேற ஒன்னோட, பிரம்மத்தோடு சம்பந்தப்பட்ட வேற ஒன்னோட சம்பந்தப்பட்டதான் பல விசாரங்கள். அதுதான் நிறைய இருக்கு. அந்த மாதிரி நிறைய அதிகரணம் இருக்கு. அப்ப அதுதான் இந்த சம்பந்தம் வராது. பிரம்மத்தோடு சம்பந்தப்பட்ட விஞ்ஞானத்தை இருக்கணும்னா அது பிரம்மத்தோடு நேரடியாக சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம், இப்படி பரம்பரையாக சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கு. பிரம்மத்தோடு சம்பந்தப்பட்ட இன்னொன்னோட சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் வரலாம். அதனால சேஷை சம்பந்த சக்தி எடுத்துக்கும் போது நமக்கு நிறைய விஷயம் கிரகிக்க முடியாது. இந்த சாஸ்திரத்துல எத்தனை அதிகரணம் வருதோ அத்தனை அதிகரண விஷயத்தையும் இந்த சூக்ஷமாக பிரதிக்கமடைந்ததாக ஆகும். அதனால சேஷை சக்தி சொல்லணும். இது பிராச்சீன ஒத்திகாராக சொல்லணும். இல்லையா? அதுக்காக அப்படின்னா நான் கர்மணி சக்தியை விட்டு கொடுத்தாரு. ஆட்டுக்காரர் என்ன பண்ணா, கர்மணி சக்தியை விடுக்காக நீங்க விட்டு கொடுக்க வேண்டாம், நீங்க சொல்ற பிரயோஜனத்தை நான் வேற ஒரு கொடுத்துருக்கேன். யாரு எப்படி ராஜா போனார் அப்படின்னு சொன்னான். ராஜா போனாரு கூட பரிவாரம் போன சொல்லலையே, சொல்லாமலே உங்களுக்கு தெரிஞ்சு போடும். சொல்லவே வேண்டேன். ஏன் ராஜா போனா தனியா போக மாட்டா, பெரிய கூட்டம் கூட வரும் அப்படிங்கிறது தான்
சாங்கியனுடைய ஜிக்ஞாசைன்னு சொன்னா எதெல்லாம் அதுக்கு தேவைப்படுமோ அது எல்லாம் சொல்லாமலே வந்துடும். நீ கவலைப்படாது, அதான் கர்மணி சக்தியை விடாது. சரி, கர்மணி சக்தியை வச்சுட்டு சேஷ சக்தியை வாண்டாங்கிறாரு, ஏன் மாற்றி பண்ணாரு? அவ சொன்னாங்க சேஷ சக்தி வச்சு ரெண்டு பேருக்கும் ஒரே பலம் தான் சிதிச்சுடுறது, ஏன் அதை வச்சுட்டு இதை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நமக்கு சந்தேகம் வரும். அப்ப பாஷகாரர் வியாக்கரணத்துக்கு தான் பிரார்த்தனை. அவருக்கு வியாக்கரணம் என்ன சொல்றது? பாரத தத்துவத்துக்கு அது உபபத விபக்தியை விட பிரபலம். உபபத விபக்தியோடு தாரக விபக்திக்கு நெருங்கியது விட்டுவிடுங்க வியாக்கரணம் சொல்றது. எந்த உபபத விபக்தி தாரக விபக்தி இது ரெண்டுக்கும் சந்தேகம் ஏற்படுமோ அந்த உபபத விபக்தினா என்ன தெரியுமா? தாரக விபக்தி இல்லாதது வேற ஒரு சப்தத்தோட சம்பந்தம் வரும்போது வரக்கூடிய சக்தி. இந்த சப்த பிரயோகம் பண்ணா இந்த விபக்தி அப்படின்னு சொன்னால் அப்ப அது உபபத விபக்தி. இந்த காரகத்துக்கு இந்த விபக்தி சொன்னா அது தாரக விபக்தி. உபபத விபக்தி தாரக விபக்தி இந்த ரெண்டு விபக்தியில தாரக விபக்தி தான் பரவுது. இது வியாக்கரண பிரமாணத்தான் இருக்கும். அப்படி இருக்கிறது நீங்க கர்மணி சக்தியை விட்டு கொடுத்தால் அது அவ்வளவு தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது, சில விஷயங்கள்லாம் நிரூபகம் இல்லாமல் வெறும் சப்தத்தை நிரூபித்து சொல்லக்கூடிய சப்தத்தை மாத்திரம் சொன்னால் அந்த சப்தம் தோஷத்தை உண்டாக்காது. உதாரணம், புத்திரஹா புத்திரஹா ஓரம் கரோதி. நீங்க யாருடைய புத்திரன்னு சொல்லாம நீங்க வேற புத்திரஹா சொன்னா நீங்க சொன்னது போறதுன்னு சப்தம் போராது. ஏன்னா அவனுக்கு நிரூபகம் வேண்டு எல்லாருடைய பையன் யாருதான் புத்திரன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன நீங்களா சேர்த்து முடியாது சொல்றவருடைய புத்திரன் அப்படின்னு. அப்படிதானே பையன் அப்படின்னு ஒருத்தன் காமிச்சான்னு வச்சுக்கோங்க. ஆருடைய பையன் அப்படின்னு சொன்னா சொல்றவனுடைய பையன் நாமளா பூர்த்தி பண்ணிக்கிறோம். அதை அவன் வாக்காள சொல்லல. ஏன்னா பூர்த்தி பண்ணலைன்னா அந்த சப்தத்துக்கு அர்த்தம் இல்லை, அது நிரூபகம் வேண்டிய. அதனால நீங்க என்ன சொல்லலாம்? தசரபக்த புத்திரஹா ராமஹா அப்படின்னு சொன்னே சரி, வெறும் ராமஹா புத்திரஹான்னு சொன்னா போறாரு. அந்த சப்த அர்த்தத்தை பொறுத்து பண்ண இது எல்லா இது எந்தெந்த மாதிரி அர்த்தம் ஒரு நிரூபகத்தை அபேட்சிக்குமோ அந்த சப்தத்தை நீங்க இப்படி வரல ஒரு நிரூபகத்தை சொல்லாமலே விசாரணை பண்ணினா அர்த்தம் இல்லை. இதே மாதிரிதான் தியானம். இதுலயும் விஷயம் சொல்லாமல் நீங்க தியானம் வந்துருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே கேட்போம், என்ன தியானம் வந்தது, என்ன விஷயத்துல? அது இல்லாம அந்த தியானம் வந்ததுன்னா தெரியவே தெரியாது என்ன. அதனால விஷயத்தை கேட்டுக்கணும். இப்ப இந்த ஜிக்ஞாசாங்கிற இடத்துல அதே கஷ்டம்தான். எதை பத்தின ஜிக்ஞாசை, எந்த விஷயத்தில் ஜிக்ஞாசைன்னு விஷயத்தை சொல்லாமல் ஜிக்ஞாசா வருது, தெரிஞ்சுக்காக வருது. எதை தெரிஞ்சுக்காக வருதுன்னு அதை சொன்னாதான் இந்த ஜிக்ஞாசா சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் பூர்த்தியாக வரும். அப்ப அதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது, முதல்ல தேவைப்படுறது என்ன? ஜிக்ஞாசியம். ஜிக்ஞாசைக்கு கர்மகாரம். அதனால கர்மணி சக்தி சொன்னால் பிரம்ம கர்மகமான ஜிக்ஞாசை, பிரம்ம விஷயகமான ஜிக்ஞாசைங்கிறது ஒரு அர்த்தம் பூர்ணமா இருக்கும். இதை விட்டுட்டு ஜிக்ஞாசை வருது எப்படி இப்ப நான் சொல்ல மாட்டேன், ஆனா இது பிரம்மத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அப்புறம் எங்கேயோ மூக்க சுற்றி தலையை சொல்ற மாதிரி அந்த தலையை சுற்றி மூக்க சொல்ற மாதிரி அந்த பிரம்மத்தை கொண்டு போய் கேட்கலாம். காசு கிடைச்சி போகுது இவரையும் கஷ்டப்படும். நேரடியா அந்த ஜிக்ஞாசியத்தை சொல்லாமல் நீங்க பின்னாடி பின் வழியா கொண்டு பிரம்மன் தான் சொல்ற தத்திர ஹேதுமாக ஜிக்ஞாசாபேட்சத்வா ஜிக்ஞாசாயா. இதை இன்னும் கூட நான் எப்படி சொல்லுவாங்கன்னா, சில விஷயங்கள் நம்ம நிரூபகத்தை பார்க்கறச்சே அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? புத்திரகான்னு சொன்னா உடனே நீங்க கேட்டு கத்திய ஆகாசத்துல இந்த சூரியனா உதயதீங்க கத்தியன்னு கேட்கலாம். ஆசை சூரியன் வழக்கம் இல்லை. ஏன் ராமஹா ஆகச்சதி அப்படின்னு சொன்னாங்க, கத்திய ராமஹா ஆகச்சதி கிடையாது. அதாவது அந்த சப்தத்துடைய சுவாரஸ்யம். ராமஹா வனம் அகச்சது நீங்க கேட்கவே இல்லை, யாருடைய ராமன் அப்படின்னு கேட்கல. ஏன்னா ஆகாசம் வராது உங்களுக்கு. சப்தம் அர்த்தத்தை போதிக்கிறதுல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறதுனால போதிக்க முடியலைன்னு சொன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆகாங்கிக்கு இது நிமிடமான ஆகாங்கி. அது பூர்ணமா ஒரு அர்த்தத்தை போதிக்கிறது. ஆனா நான் தனியா சொந்தமா சில விஷயங்களை கேட்கிறேன்னு சொன்னா இது அநீதமான ஆகாங்கி.
சில விசேஷங்களை சேர்க்கறதுக்காக அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்லுவோம். அந்நியத ஆகாங்கா, இந்த உத்தாப்பிய ஆகாங்கா, முத்தித ஆகாங்கான்னு சொல்லுவோம். அந்த சப்தம் பிராண குறைபாடோட இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது உச்சித ஆகாங்க. இது நம்ம செயற்கையா ஆகாங்கை ஒன்று பண்ணிக்கல, எப்படி இருக்குன்னு கேட்கல. ஆனா சுவாபாவிகமா வரக்கூடிய ஆகாங்க. புத்திரா ராமஹா வனஜதா, கத்துபுத்திரா கேட்கறது சுவாபாவிகமான ஆகாங்க. குரு ஆகத்தா, ஆருடைய குரு அப்படின்னு கேட்டா இது ஒரு சுவாபாவிகமான ஆகாங்க. ஏன்னா அது சொன்னாதான் அது பூர்ணமான அர்த்தத்தை கொடுக்குது. ஒரு பெரிய விசேஷம் போட்டு அப்பேற்பட்ட அந்த மகாராஜா வந்தா, மகாராஜா வந்தாருன்னு சொன்னாலே போதும். அப்பேற்பட்டன்னு எதுக்கா போட்டீங்கன்னா அங்க அதுக்கு ஆகாங்கையை நாங்க புதுசாதான் உற்பத்தி பண்ணணும். அது சாத்திய ஆகாங்கா. இப்ப நமக்கு விஜயாசா விஷயத்துல ஆகாங்கா விஜயாசம் சொல்லுங்க. அப்போ அதுதானே எனக்கு முதல்ல வேணும். ஆகாங்கையை முதல்ல புரிஞ்சுக்கணும். உத்தாசிய ஆகாங்கை பின்னாடி இருக்கு. அது வேறுபட்ட ஆகாங்கை இருக்கே பகம் இருக்கிறதுக்காக இது தானா ஆகாங்கை அதை புரிஞ்சுக்கணும் முதல். அதனால இது கர்மாகாங்கை தான் முதல்ல இருக்கிறதுனாலே கர்மணி சக்தி தான் இருக்கணும். நியாயமான சொன்னாங்க. அதான் சொன்னா நீ சொல்றது நியாயம் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பல அதிகாரத்துல பிரம்ம விசாரம் இல்லையே. பிரம்ம விசாரம் தான் பிரம்ம விசாரம் பிரம்ம விசாரம் தான் பண்ணணும். ஆனா நீங்க எல்லா அதிகாரத்தையும் எல்லாம் பிரம்ம விசாரம் சொல்ல முடியுமா அப்படின்னு அவங்க கேட்ட கட்சின்னு சொன்னா எல்லாத்தையும் நம்ம கேட்கலாம். அதாவது அந்நிய ஜிஜ்ஞாசியம் இது தரசமாக ஜிஜ்ஞாசியாந்தர அனிர்வேகாங்க இந்த மாதிரி இன்னொன்று. இது என்னன்னா பிரம்மத்தை விட்டு வேற ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க பிரம்மத்தை சேர்த்து வச்சியா வச்சுக்கலாம், அதுவும் சம்பந்தியா வச்சுக்கலாம். வேற எதுவும் சொல்லி அப்ப இதுதான் அந்த தேசத்துக்கு யோக்கியமா இருக்கு. விஜயாசியமாக சொல்றேன். விஜயாசியாந்தர அனிர்வேகாங்க இதுக்கு மேல தேசவாதி சொல்லலாம். இது மாத்திர சொன்னா அவங்க போராடி பல விஷயங்கள் சங்கிரம் பண்றதுக்கு நாம் சொல்றமாக தேசத்துக்கு வச்சிருக்கோம். அப்போ ஆட்டுக்காரர் செல்வார் இல்லை அப்படி இல்லை, நீ சொல்ற அத்தனை விஷயத்துக்கு நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா பிரம்மங்கிறது பிரதானம். அதை பத்தின விஞ்ஞானம் தெரியாதுன்னா அதுக்கு தேவையான சகல அப்பிரதானமான அங்கங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதாக ஆகும். வீரவிஷ்டாந்தம் ராஜா ராஜா போயிருந்தா அப்படின்னு சொல்றதுக்கு பரிவாரத்தை பற்றி பேசாம இருக்காலும் கூட அவர் தன்னுடைய பரிவாரத்தோட போராடுறது புரிஞ்சுக்கிறா. அந்த மாதிரி புனர்சேஷ சிஷ்டவாதியா